வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது கலருக்காக காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கைகளால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நீங்கள் போன்லெஸ்ஸில் கூட நீங்கள் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைம் நம்ம உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான நம்ம மசாலா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேனில் 2 நம்ம வரமிளகா நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம தனியா விதை 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பட்டை ஒரு சின்ன பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா பொருள் அதிகமாகிட்டா நமக்கு மசாலா தான் அதிகமாக இருக்கும், அந்த வாசனையும் அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ நம்ம இது கூடவே நம்ம சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் 2 நிமிஷம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த கருக விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள், அந்த வாசனை வர்ற வரைக்கும். ஏன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கன் தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொருட்களை. இது கூடவே தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். துருகின தேங்காயாக நீங்கள் போடுங்க. அதையும் நல்லா இந்த மசாலா பொருட்களோட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த வாசனை நல்லா சூப்பராக வரும். கருகு விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துக்காதீங்க, கெட்டி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே கடல் பாசி 1-2 நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா நைஸாக நறுக்கின வெங்காயம் 2 நம்ம சேர்த்துக்குவோம். இதில் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மிளகா பொடி உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் நம்ம சேர்த்துருவோம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா கோட்டை வர மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த சிக்கன் கிரேவி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. இது கூடவே நம்ம ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வேகிறப்பவே இந்த தக்காளியும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, சிக்கனும் ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
சிக்கன் வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப கடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இதாகிரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மேரினேஷனில் போட்டிருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.